ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அனிஃபா பிரியாணி வந்திருக்கோம். ஏன் நான் கொஞ்சம் லவுடாக பேசுகிறேன்னா நம்மகிட்ட மைக் இல்லை, ப்ரிப்பேர்டாக வரல. ஹாரி, என்ன ஸ்பெஷல்? நம்ம என்ன இங்கே எடுத்துருக்கோம்? ஏன் திரும்ப நீ ஆசைப்பட்டேன்? ஆனால் அது வந்து நம்ம கடை ஓப்பனிங் அப்போ எடுத்தோம். ஓகே ஃபைன். அது வந்து கடை திறந்த அடுத்த நாளே வந்து எடுத்தோம். அதுவும் மதியம் லஞ்சுக்கு பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டோம். கரெக்ட். இப்போ வந்து நம்ம பிரியாணி தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்றோம். சூப்பர். ஏன்னா பிரியாணி டின்னருக்கு வந்திருக்கோம். பிரியாணி ஆசைப்பட்டு ஒரு நபர் வந்தார். அந்த நம்பரை நம்மளால அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, வீடியோலையும் காட்ட முடியாது, பேரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நம்பர். ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா பிரியாணி இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டின்னர் மட்டும் நம்ம வந்து தந்தூரி ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேற என்ன, அதுக்கு முன்னாடி சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோழி ரசம். ஆமாம், கோழி ரசம். இன்னும் பெப்பர் போடலாம் ஆசைப்பட்டேன் நான். இல்லை, இதுவே நல்லா காரமாக தான் இருக்கு. சும்மா இருக்கு, எல்லாரும் குடிக்கணும். சிஎஸ் சரவணன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிஎன்டி லன்ஸ் இருக்காரு. மதுரை. மதுரையில் அவர் செட்டில் இன் மதுரை. ஓகே. பசுமலை மதுரை ஜில்லா. அவர் ஃபேமிலி மேன் ஆயிருக்காரு. யாரும் நினைக்கல, நான் தான் நினைக்கிறேன். கொடுக்காம சாப்பிட்டு நினைச்சிட்டு இருந்தேன், கொடுத்துட்டான். அதனால விற்கலன்றோம். இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கோழி ரசம். கோழி ரசம் வந்து அல்டிமேட்டா இருக்குது, நல்லா ஸ்பைசியா இருக்குது. அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் போல. குடிக்கவே இல்லை, சாப்பிட்டுட்டேன் நான். விக்கல்லாம் வருது. நீங்களும் சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். இது தவறு. கோழி ரசம் மஸ்ட் ட்ரைங்க. வந்து கோழி ரசம் மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது வந்து மட்டன் பெப்பர் சூப் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது. இது வந்து ஓகேஷா இருக்கு. பட் நம்மளோட ஹைலி ரெக்கமெண்டட்னா கோழி ரசம் தாங்க. நண்டு ரசம்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் சூடு நமக்கு பாடி இப்போ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாங்கல. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே, பட் ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட்னா அதுதான். சரிங்க, நான் குடிச்சு பார்க்குறேன். இவ்வளோ பக்கத்தில் வச்சா நானே பயந்துருவேன். நல்ல சூடு. இவர் ஹைலி ரெக்கமெண்ட். அது இது நல்லா தான் இருக்கு. ரொம்ப காரம் சாப்பிடாதவங்க இதை சாப்பிடுங்க. அது கொஞ்சம் நல்லாவே காரமாக இருந்துச்சு. செல்வாவோடதும் அது நல்லா இருக்கு. ஆனால் காரம் இருக்கு. கோழி ரசம் காரம் கொஞ்சம் ஓவர். அது என்னைய மாதிரி காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இதை வாங்கிக்கோங்க. குழந்தை மாதிரி. ஆமாம், குழந்தை மாதிரி இல்லை, குழந்தையே தான். பேரே குழந்தை தான். ஆரஞ்சு பழத்தையும் மிக்சடு ஷெஷ்வான் ரைஸ் வந்து வாங்கியாச்சு. இதுல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இதுல வந்து சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ப்ரான் இருக்குது. ஆமா, இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மிக்சர் எல்லா இடத்துலயும் உண்டு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, நம்ம வாங்க மாட்டோம் மோஸ்ட்லி. இது மட்டன் நல்லா சூப்பரா குக் ஆயிருக்கு. அது ஒன்றும் போதும், அது மட்டும் போதாது. இது வந்து லெமன் சிக்கன். ஒரு பீஸ் போதும். லெமன் சிக்கன் ட்ரை பண்ணிடுவோம். லெமன் சிக்கன் பாருங்க. லெமன் வந்து அப்படியே தெரியுதா? சாப்பிட்டாலும் தெரியும். நல்லா இருக்கு. என்ன தெரியுது நானும் பார்க்குறேன். பட் நம்ம என்னன்னா சாசியே வேணாம் சொல்லியிருந்தோம். சாசியாக இருக்கு, பட் நல்லா இருக்கும். அழகு. லெமன் ஃப்ளேவர் ரைட்டாக நல்ல ரைஸ் எப்படின்னு பார்ப்போமா? டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. லெமன்ல டாப்பிங்ஸ் போட்டுருக்காங்க. ஆமாம், ஏதோ சின்ன சின்னதாக விதைகள் மாதிரி ஒரு ஆரஞ்சு போய் பார்ப்போம். ஆரஞ்சு. அடுத்து வந்து இது ஆரஞ்சு சிக்கன். எல்லாமே ஒன்று போதும். டயட்ல இருக்கு போறேன். டயட்டு என்ன ஒரே ஃப்ரூட் சிக்கனாக இருக்குண்ணா இன்னைக்கு. ஏன் ஃப்ரூட் சிக்கன் ஆர்டர் பண்ணீங்க? மெனு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆமா, ஃப்ரூட்ஸோட தான் விளையாடுவாரு. நல்லா இருக்கு. ஆரஞ்சு சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. லெமன் சிக்கன் நல்லா இருக்கு. இது ஆரஞ்சு உங்களுக்கு ஸ்வீட்டஸ்ட் ஃப்ளேவர்ல சிக்கன் சாப்பிடணும்னா நீங்க இந்த ஆரஞ்சு சிக்கன் ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கு அதுல. ஆமா, இருக்கு. அது லெமன்யா? இதான் ஆரஞ்சு. ஆக்சுவலா இந்த சாஸ் ட்ரை பண்றா செல்வா. ஹாரி
பட்டர் ரொட்டி ஓகே. பட்டர் ரொட்டி வந்திருக்கு இப்போ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட்டர் ரொட்டி சிக்கன் டிக்கா மசாலா. ஆமாம். இது வந்து ஹைதராபாதி சிக்கன் மசாலா. சிக்கன் டிக்கா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டர் ரொட்டியோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க. ஸ்பைசியும் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக இருக்கு. மசாலா வந்து நல்லா சூப்பராக இருக்கு. சிக்கன் டிக்கா மசாலா சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கி நல்லா இருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. பட்டன் நான் எடுத்தாச்சு. பட்டன் நான் சூப்பராக இருக்குது, நீட்டாக. அதோட வந்து நம்ம ஹைதராபாத் சிக்கன் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு ஃப்ளேவர் பிளெண்டாக இருக்கு. இந்த பட்டர் நானுக்கு அந்த ஸ்பைசியான ஹைதராபாதி ட்ரை பண்ணும்போது அந்த காம்போவே அல்டிமேட்டாக இருக்கு. இதோட அந்த சிக்கன் டிக்கா மசாலா ஸ்பைசியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு வித்தியாசமான 2 டேஸ்ட் தருது. நல்லா இருக்கு. எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த டேஸ்ட் தெரியுது. மற்ற கடையில சிக்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், இங்க வேற வேற. மூஞ்சி அப்படி இருக்கு. ஓரளவுக்கு மேல பேச்சே கிடையாது. ஒன்லி பீச் தான். இந்த மாதிரி எல்லாம் ஏன் பேசுறாருன்னா பீச் புரோட்டா சாப்பிட்றாரு, அதனால பேசுறாரு. எப்பயுமே நம்ம பிளேட் நீட்டா இருக்கும். என்னதுண்ணா பிளேட் நீட்டாவே இல்லை, என் பிளேட் நீட்டா இருக்கும். அண்ணன் சாப்பாடு பார்த்தா நீட்னஸ் பார்க்க மாட்டாரு. ஆமா. தண்ணி மட்டும் குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்க மாட்டேன். சரி, பீச் பத்தி வருவோம். நம்ம பீச் வந்து நீங்க வெளியே நார்மல் பீச் புரோட்டா கிடையாது, பீச் மட்டும் தான். நல்லா பெருசா வீச்சு ஒரு ரொட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா முந்தையா இருக்கு, சாப்பிடணும் சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புரோட்டாவே கிடையாது. இதுக்கு நீங்க ரொட்டி வாங்கி சாப்பிடலாம். நாங்கள் வீட்டு போட்டோம்னா நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சு வாங்கணும். முருலாம் இருக்காது. வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் அந்த சிம்பிள போயிடுறாங்க. இவர் கூட சேர்க்க அந்த திருட்டு மொழிதான். இந்த பாருங்க குடிச்சிட்டு இப்படியே பாக்குறாரு. என்ன டேஸ்ட்ல இருக்கு சொல்லுங்க. தெரியாது, அதெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. ப்ளூபெர்ரி டேஸ்ட்ல இருக்கு. அப்ப கிரீன் மஜிட்டோ எடுங்க. அந்த கிரீன் மஜிட்டோ கொடுங்க. அதை எடுங்க. அப்புறம் சைடு டேஸ்ட் லவர்ஸ் மாதிரி இருக்கும். மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி காதலும் நட்பும் ஒன்றுதான். எல்லாமே சிறப்பு தான். காப் சிறப்பான சுத்தமா கூலிங் இல்லை. என்ன உங்களுக்கு பழசு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, இது ரொம்ப ராவா இருக்கு. ராவா குடிக்கிறியா சொல்லுவா? இதுல கேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். குடிச்சு ஃபுல்லா முடிச்சிருவோம். ஆமா, கேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குல்ல. அதுல சாப்பிடவே இல்லாம இதை பிளான் பண்றேன். அவன் எதாவது மட்டும் ஃபுல்லா இருக்கே அப்படின்னு பிளான் பண்றேன். இந்த காலி பண்றேன். ஆமாண்ணே, இது கீழே வந்து கொஞ்சம் இது பாருங்க, ரெண்டும் கலர் மாறிடுச்சு. கீழே போகும். எங்க போகலாம். இதுல கலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கேஸ் நிறைய இருக்காது. ஆனா மொஜிட்டோக்கு 1.5 நிமிஷம் ரிவ்யூ கொடுக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ கிடையாது இது, ரிவ்யூ கிடையாது. அவங்க மொஜிட்டோ வாங்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் எப்பயும் போல கூலிங் இல்ல. கூலிங் இருந்தாங்க. துர்கா சாப்பிடாச்சு. ஸ்பெஷல் கெஸ்டான சிஎஸ் வந்திருக்காரு. சிஎஸ் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? வேற என்ன சொல்ல போறா மக்களுக்கு? அவ்வளவுதான், நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். மறுபடியும் ஆச்சு. ஓகே, நான் வெயிட் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனோம். ஓகே, பை. எல்லாமே நல்லா இருந்தது. பை. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்